சளி இருந்தா, தும்மல் இருந்தா, மூக்கடைப்பு இருந்தா, மூக்குல நீர் வடிந்தா, சைனஸ் தொந்தரவு இருந்தா, டான்சில் பிரச்சனை இருக்கிறவங்க, வீசிங் பிரச்சனை இருக்கிறவங்க, எதெல்லாம் சாப்பிடக்கூடாது தெரியுமா? கீரை சாப்பிடக்கூடாது. அடுத்தது எந்த இனிப்பு வகைகளும் சாப்பிடக்கூடாது. அடுத்தது அசைவ உணவுல மீன், கருவாடு, ராட்டு சாப்பிடக்கூடாது. அடுத்தது வாழைப்பழம், கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய், வெள்ளரிப்பழம், தர்பூசணி இதுவும் சாப்பிடக்கூடாது. மிக முக்கியமானது எப்பொழுதுமே லூக் வார்ம் வாட்டர். குளிர்ந்த நீர் குடிக்கக்கூடாது. அதாவது பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது. வெந்நீர் தான் குடிக்கணும். அடுத்தது பெர்ஃப்யூம் பயன்படுத்துறது, பாடி ஸ்ப்ரே பயன்படுத்துறது, ஹேர் க்ரீம் பயன்படுத்துறது இதெல்லாம் தவிர்க்கணும். அடுத்தது மிக முக்கியமானது என்னென்னா, வீட்டில் நிறைய பேர் நம்ம சாமி கும்பிடுவோம். பத்தி, சூடம், சாம்பிராணி இதெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வீட்டில் இருந்தால் இதெல்லாம் காட்டாமல் அவங்க இருக்கிற சமயம் நெய் விளக்கு காட்டலாம். எந்த சாமிக்காக இருந்தாலும் நெய் விளக்கு காட்டலாம். அவங்க வீட்டில் இல்லைன்னா நீங்கள் சூடம், பத்தி, சாம்பிராணி அது உங்களுக்கெல்லாம் ஒத்துக்குது அப்படின்னு சொன்னால் அதை காட்டுங்க. இதையெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அதே போல் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். காலையில் மாலையில் கண்டிப்பாக மலம் கழிக்கணும். மலச்சிக்கல் இருந்தாலும் மூக்கடைப்பு, தும்மல், இருமல்லாம் வரும். அடுத்தது என்னென்னா இயற்கை உந்தல்களை அடக்கிறது. இருமலை, தும்மலை, விக்கலை, வாந்திய, சிறுநீரை, மலத்தை, தூக்கத்தை இதெல்லாம் அடக்கினாலும் மூக்கடைப்பு, மூக்கில் சதை வளர்ச்சி, ரன்னிங் நோஸு, ஸ்னீசிங் தும்மல், சைனஸ் தொந்தரவு, வீசிங் பிரச்சனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இருந்தாலும் ஏற்படும். இதையெல்லாம் வராமல் தடுக்கணும். இல்லை வந்துருச்சு இதற்கு என்ன சார் தீர்வு அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன வழிமுறைகளை பின்பற்றி தாலி சாதி கற்பசூரணம் நிறைய முறை நான் சொல்லியிருக்கிறேன். நம்ம மருத்துவமனையில் நம்ம வர்ற நோயாளிகளுக்கு நாம் தயாரித்து கொடுக்கறது. இது வேற எங்கேயும் கிடைக்காது. நம்ம மருத்துவமனையில் மட்டும்தான் கிடைக்கும். தாலி சாதி கற்பசூரணம் ஒரு 30 வகையான மூலப்பொருட்கள் அதில் அடங்கியிருக்கு. அதை குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். எவ்வளவு நாட்கள் இருந்தாலும் சரி. வயதுக்கு தக்கவாறு 1/4 ஸ்பூன்ல இருந்து 1/2 ஸ்பூன் எடுத்து தேன் நிறைய விட்டு குழைச்சி ஆகாரத்திற்கு பிறகு தொடர்ந்து நீங்கள் சாப்பிடலாம். ஒரு மருத்துவர் ஆலோசனை நீங்கள் வாங்கிட்டு பயன்படுத்தி பாருங்க. எந்த காலத்தில் எந்த தொந்தரவு யாருக்கு வந்தாலும் சரி, தாலி சாதி கற்பசூரணம் நம்மளை காப்பாற்றும்.